ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். வித்தியாசமானது. இது வந்து எக்ஸ்ட்ரா மீந்த ரைஸில் செய்யக்கூடிய ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த எக்ஸ்ட்ரா மீந்த ரைஸை வச்சு இந்த ரெசிபி பண்ண போகிறோம். இந்த ரைஸை நல்லா நான் மசிச்சு வச்சுருக்கேன். இதனோட கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி பொடியாக நறுக்கினதும் வெங்காயம் பொடியாக நறுக்கினதையும் சேர்த்து இதனோட ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஜாரில் கொஞ்சமாக கடலை ஆட் பண்ணுறேன், அதாவது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பை கூட ஆட் பண்ணி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், துருவின உருளைக்கிழங்கு ஒன்று ஆட் பண்ணுறேன் இதனோட. இது கூடவே இப்போ அரைச்சி வச்ச பொட்டுக்கடலையும் சோம்பையும் அரைச்சி வச்ச இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு மட்டும் இதனோட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிட்டேன். தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர், தேவைக்கேற்ப சால்ட், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதனோட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் அரிசி மாவு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்காக. தேவைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. எனக்கு தண்ணி தேவைப்படலை இதில், அதனால் அப்படியே தட்டி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், எண்ணெயை வச்சுட்டு காஞ்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நான் போட்டுடுறேன். இதில் நான் தண்ணி ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்குங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தயாராகியாச்சு. இதுக்கு நீங்கள் மாவெல்லாம் அரைக்கவே தேவையில்லை. வித்தின் 5 மினிட்ஸில் இந்த ரெசிபியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதை பக்கோடா மாதிரியும் போடலாம். பாருங்கள், அதே எக்ஸ்ட்ரா ரைஸ் எது செஞ்சனோ அதிலே தான் இந்த பக்கோடா மாதிரியும் போட்டிருக்கேன். இதுவும் கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.